என்னோட கற்பனை குதிரை ஓடுன இடத்துலையே ஓடிக்கிட்டு இருந்ததால் சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ தான் சரி நம்ம சிந்தனையை புதுப்பிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சினிமாவுக்கு போகலாம் படத்துக்கு போகலாம்னு யோசித்து வீட்டில் யாருக்கும் தெரியாதபடி ஆமாம் ஆனால் வீட்டுக்கு தெரியும்படி சொல்லிவிட்டு கிளம்பி இந்த பஸ்ஸில் ஏறிட்டாங்க. பஸ்ஸில் ஏறினோன்னே கண்டக்டர்கிட்ட பார்த்து அண்ணே லால் சலாமுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு நான் கேட்க அவர் என்னை பார்க்க நான் அவரை பார்க்க அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு நம்ம கொஞ்சம் ஓவராக போனது. சாரிண்ணே அறந்தாங்கி ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி இந்த தேட்டருக்கு வந்துட்டேங்க. ஆமாம் அகில உலக சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த், இயக்கம் அவரது மகதான், தயாரிப்புக்கு சுபாஸ்கரன், மியூசிக்கு ஏஆர் ரகுமான். அப்புறம் இதுவும் இல்லாமல் நம்ம இந்தியர்களுடைய ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் கிரிக்கெட் ஹீரோவான நம்ம கபில் தேவர படம் நிச்சயமாக வேறு லெவலில் தான் இருக்கும், வேறு லெவலில் தான் இருக்கும்னு போஸ்டரை பார்த்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே போனாங்க. நான் தேட்டருக்குள்ளே போகிறதுக்குள்ளே படம் போட்டுட்டாங்க. நான் போகும்போது ஹீரோடைய அம்மா உரலில் எதையோ குத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சீனில் நம்ம சூப்பர் ஸ்டார்கிட்ட போய் எஸ்டிடி பூத்தில் பேசுனாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, கதை எந்த காலகட்டத்தில் நடக்குது? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் அவரது மக, அதனால் அவர் கதை கேட்கல. தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் இந்த கதையை கேட்டாரா கேட்கலையா? இயக்குனர் மேடம், உங்கள் கதை நகர்வுக்காக இந்து முஸ்லீம் அடிச்சுக்கணும் வெட்டிக்கணும் கொளுத்திக்கணும். உங்கள் கதை முடிய போதுன்னொன்னே சூப்பர் ஸ்டார் உங்கள் அப்பா விட்டு 4 வசனம் பேச விட்றீங்க. சூப்பர் ஸ்டார் மாதிரியான உங்கள் அப்பா வச்சுக்கிட்டு இப்படி ஒரு மொக்க கதையை ஏன் மேடம் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க? படத்தில் விஷ்ணு விஷால் யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்று கைனால் அடிக்கிறாரு, இல்லைன்னா பேட்டால் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம விராட் கோலி கூட ஏதாவது ஒரு இன்னிங்ஸில் செஞ்சுரி அடித்தா அடுத்த இன்னிங்ஸில் டக் அவுட் ஆகிடுறாரு. ஆனால் அவங்க ஹீரோ விஷ்ணு விஷால் அடின்னு வெளுத்து வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் ஊரில் இருக்கிற சுற்றுவட்டார பகுதியில் கிரிக்கெட் விளையாண்டு தேர்வு செய்கிறதுக்கு காசு கொண்டு போய் கொடுக்குறாரு. ஒரு ஐபிஎல் சீசன் விளையாண்டாவே தேர்வு செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா மேடம்? படம் போஸ்டரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் தியேட்டருக்குள்ளே பார்க்கும்போது ஒரு வேளை இடது காலை எடுத்து வச்சு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் படம் எனக்கு பிடிக்கல. ஒருவேளை நீங்கள் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த மேட்சில் செஞ்சுரி தான், ஆனால் அவரது டீம் லால் சலாம் தோத்துருச்சுங்க.